ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்படன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் பேப்பர். சரியா, இதே கொஸ்டின்ஸ்லேருந்து நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட பப்ளிக் எக்ஸாமுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அந்த 15 1 மார்க் வந்து ரொம்ப அவசியமானது. இப்போ நான் ஸ்லோவாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வரேன். இந்த ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்களே என்ன பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணிங்க. ஏன்னா நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. நமக்கு நிறைய டைம் இருக்குது இன்னமும். சரியா, அதனால் சப்போஸ் ஆன்சர்ஸ் வந்து தெரியல அப்படின்னா எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் சுத்தமாக கண்டுபிடிக்கவே முடியல சார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்குரிய ஆன்சர்ஸ் நம்ம சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு எல்லா ஒன் வேர்ட்ஸுமே 15 ஒன் வேர்ட்ஸுக்குமே ஆன்சர்ஸ் வந்து தெரியுது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை மற்ற பசங்க தெரிஞ்சுக்கட்டும். சரியா, அதே மாதிரி இந்த ஒன் வேர்ட்ஸை தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால் இந்த ஒன் வேர்ட்ஸ்லேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். பேஜ் மேக்கர் மென்பொருளில் ஒரு புதிய ஆவணத்தை எவ்வாறு திறக்கலாம்? அதுக்கப்புறம் ஒற்றை மற்றும் பல மதிப்பு பண்புக்கூறுகளை வரையறுக்கும். செயற்கூறு என்றால் என்ன? இணையம் பற்றி சுருக்குறிப்பு வரைக. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் இன்டர்நெட். அதுக்கப்புறம் பிஹெச்பியில் உள்ள 2 வகையான செல்லுபடியாக்கள் என்ன? அதுக்கப்புறம் ஒய்ஃபையின் நன்மைகள் யாவை? யூஆர்எல் என்றால் என்ன? பாஸ் விரிவாக்கம் தருக, BOSS. சரியா, அதுக்கப்புறம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா தரவு சிதைப்பு என்றால் என்ன? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நிழற்படங்களின் வகைகளை கூறுக, அதாவது ஸ்டேட் தி டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ். அதுக்கப்புறம் உரை உள்ள சட்டங்களை எவ்வாறு இணைப்பாய்? தரவுத்தள மேலாண்மை அமைப்பில், அதாவது DBMS. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பிளைன் தி எவாலுவேஷன் ஆஃப் DBMS. அதே மாதிரி MySQLi. சரியா, அடுத்த கொஸ்டினுக்கு பாருங்கள். கட்டளை எடுத்துக்காட்டுன்னு எழுதுக, ரொம்ப முக்கியமான. அதே மாதிரி PHPயில் உள்ள, அதாவது if else. சரியா, இந்த கட்டளை அமைப்பை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அக இணையம், புற இணையம். சரியா, ஒப்பிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூஜ்ஜிய மோடம் கேபிள் என்றால் என்ன? ஓர் எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் மீன் பை நல் மோடம் கேபிள்? அதுக்கப்புறம் சேமிக்கப்பட்ட மதிப்பு அட்டையுடன், சரி, அட்டையும் அதன் வகைகளையும் சுருக்கமாக வரி. நெக்ஸ்ட்டு அவுட்புட் கேட்டிருக்காங்க PHPக்கு. இதை தெளிவாக பார்த்துங்க. 33rd கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது ரைட் டீட்டெயில் அபவுட் தி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மல்டிமில்லியர் ப்ரொடக்ஷன் டீமு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி காம்பனன்ட்ஸ் வித் யூஸ்ட் இன் ஈத்தர்நெட் கேபிளிங். சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. அடுத்து 35வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகான் டூலை பயன்படுத்தி ஒரு நட்சத்திரம் வரைவதற்கான வழிமுறைகளை கூறுக. மரபு சார்ந்த வணிகம் மற்றும் மின் வணிகம் ஆகியவற்றை வேறுபடுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுவும். அதுக்கப்புறம் தரவுத்தள மேலாண்மை அமைப்பில், அதாவது DBMSல் உள்ள பல்வேறு தரவு தள மாறுதிகளை விளக்கவும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கு குறிப்பு வரைக. இணைய வங்கி, கைபேசி வங்கி, இதை பார்த்துங்க. இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங். அதுக்கப்புறம் PHPயில் உள்ள செயற்குறிகளை எடுத்துக்காட்டு விளக்க. பல்வேறு வகையான, அதாவது EDI வகைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் EDI. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கடைசியாக PHPயில் உள்ள செயற்கூறுகளின் வகைகள் விளக்கு. ஒயில் மடக்கை தகுந்த எடுத்துக்காட்டிலும் விவரிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க, எடுத்து யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.